சுரேஷ் அப்போ தான் காலையில் எழுந்திரிச்சோன்னே காஃபி குடிச்சிட்டு அப்படியே பேப்பர் எடுத்துகிட்டு வெளில வராரு. வரப்பவே வந்துட்டு மதி இல்லைங்களான்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து ஒருத்தவங்க சத்தம் போட்டு உள்ளே வராங்க. மேடம் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. மதியோடைய காலேஜில் கூட ஒர்க் பண்ணவங்க தானே நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்லையாங்க சார், கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்களே. சரி மதி எங்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன மேடம் காலையில் எழுந்திரிச்சோன்னே இவ்வளோ சீக்கிரமாக வந்திருக்கீங்க, ஏதாவது விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாங்க, முக்கியமான விஷயம் தான், ரொம்ப ஹாப்பியான நியூஸ் தான். காலையில் எனக்கு எழுந்திரிச்சோன்னே கை ஓடல காலு ஓடல இந்த விஷயத்தை கேட்டதுலேருந்து மதி எங்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ உடனே மலர் இதெல்லாம் பார்த்துட்டு மதியம் உன்னை பார்க்குறக்கு உங்கள் ஸ்டாஃப் ஒருத்தவங்க வந்திருக்காங்க பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. மதியம் உள்ளேருந்து வேகமாக வெளில வராங்க. மதி ஃபஸ்ட்டு கையை கொடு மதி, மையை கொடு, நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலைங்களே மேம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏங்க நம்ம ஒரு 3 பேர் வந்துட்டு எக்ஸாம் எழுதணும்ல, கவர்மெண்ட் எக்ஸாம், அதில் நம்ம 2 பேரும் செலக்ட் ஆகிட்டோங்க, பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாங்க, காலையில் தான் நான் ரிசல்ட் பார்த்தேன், நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல இன்னும் 1 வீக்கில் ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் சொன்னீங்கன்னா சுத்தமாக மறந்தே போயிட்டேன், எனக்கு இந்த வேலை வேறு போயிடுச்சா, அதனால் வந்துட்டு வேறு இதுக்கு காலேஜுக்கு அப்ளை பண்ணுறக்கு அதை பற்றி நான் யோசிச்சுட்டு இருந்தேன், சுத்தமாக இந்த டேட்டு இது எல்லாத்தையும் நான் மறந்தே போயிட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. காலையில் எந்திரிச்சோன்னா பார்த்தேங்க, இப்போ பாரு மணி 10:30 ஆயிடுச்சு. 10 மணிக்கு பார்த்தோன்னே சரி கால் பண்ணலான்னு நினச்சிட்டு நீ கால் பண்ணால் நல்லா இருக்காது, நேரிலே வந்து சொல்லலாம் அப்படின்னு தான் வந்தேன். ஏன்னா நான் வந்து இருக்கிற குடும்ப சூழ்நிலையில் நான் போய் வெளியில் ப்ரைவேட்டாக போய் ஏதாவது கிளாஸ்லாம் அட்டன் பண்ணுறதுக்கெல்லாம் கூட எனக்கு வசதி இல்லை. இருந்தாலும் உங்கள்கிட்ட நான் வந்து கேட்டு நிறைய விஷயத்தை நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்தீங்க, அதனால தான் என்னால் கிளியர் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்மளோட எழுதுறாங்க இன்னொரு மேமுக்கு, அவங்க கொஞ்சம் அவங்களால கிளியர் பண்ண முடியல, நெக்ஸ்ட் டேக்கு தடவை கண்டிப்பாக கிளியர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் சுரேஷும் கேட்குறாங்க. அப்போ சுரேஷுக்கு வந்துட்டு என்ன கவர்மெண்ட் எக்ஸாமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. அடுத்த வந்துட்டு கேட்குறாங்க, மேடம் என்ன எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. மதி இவங்கிட்டலாம் சொல்லலையா நீ அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரி, நீ வீட்லேயே உங்கள் அப்பா அம்மாட்டையே சொல்லியே, ஒரு சர்ப்ரைஸாக இருக்குன்னு சொல்லி தானே நீ யார்ட்டையுமே சொல்லாமல் இருந்த அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாங்க மேம், இது வந்துட்டு ஏன் சொல்லிக்கிட்டு ஆரவாரம் பண்ணிக்கிட்டு செலக்ட் ஆனால் எல்லாத்துலேயும் நம்ம வந்து சொல்லிக்கலாம்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். சரி நீ ஓகே, வேலையாக அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற அப்படிங்கிறாங்க. ஏன் மேம் இன்னும் நீங்கள் சொல்லவே இல்லையே, என்ன எக்ஸாம் எழுதிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எழுதியிருந்தோம் நாங்கள், அதில் தான் நாங்கள் செலக்ட் ஆகிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாங்க, நாங்கள் அதில் தான் செலக்ட் ஆகிருக்கோம், இன்னும் அவ்வளோதான், ஒரு இன்டர்வியூ வந்து நாங்கள் அட்டன் பண்ண மாதிரி இருக்கும், அது எப்போ வரும்னு அதில் பார்த்துக்கலாம், ஆனால் நல்ல ஹையர் போஸ்ட் தான் கிடைக்கும், சேலரியும் நல்லா தான் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஆஃபீஸர் எல்லாம் இனிமேல் நாங்கள். ஆனால் மதி உனக்கு கரெக்டான நேரத்தில் தான் வேலையும் போயிருக்கு, இந்த விஷயத்த வேலையை நீ எல்லாத்தையும் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் காலேஜில் வந்து இந்த பிரின்சிபல்கிட்ட சொல்லிட்டு வா, அவர் உன்னை வந்துட்டு வேலையிலேருந்து எப்படி தூக்குனாரு அவங்களுக்கெல்லாம் தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நானே இன்றைக்கி போய் முதல் வேலையாக வந்து ஜாப் ரிசைன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மேம் அவசரப்பட்டு எதுவும் பண்ணாதீங்க, எல்லாம் ஃபுல்லாக கிளியர் ஆகி ஜாப் இது ஆஃபர் கையில் வரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்துக்கலாம் மதி, பார்த்துக்கலாம் விடுங்க, கண்டிப்பாக கிடச்சிடும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இப்போதைக்கு வேண்டாம், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீங்கள் சொல்கிறீங்க, நானும் இது பண்ணுறேன், ஆனால் நீங்கள் இனிமேல் எந்த காலேஜுக்கு அப்ளை எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காதீங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்க, சரி சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்லைங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்த வந்துட்டு இது எல்லாத்தையும் கேள்விப்படுற சுரேஷ்க்கு, பரவாயில்லையே கவர்மெண்ட் எக்ஸாம், அதுவும் டிஎன்பிஎஸ்சி குரூப் இது எழுதியிருக்கான், நம்மளை விட அதிகமான போஸ்டிங் போயிடுவாளே, நீ நிறைய சம்பளம் வாங்குவாளே, வீட்டில் கையில் பிடிக்க முடியாது, சுரேஷ் என்னையுமே அதே போல் வந்து பாக்கியராஜை விட அதிகமாக சம்பளம் வருமே அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு மலருக்கு ஒரே சந்தோஷமாயிருது. மலர் கிச்சன்லேருந்து சக்கரை எடுத்துகிட்டு வந்து வாயில் போட்டு விட்றாங்க. என்னங்கடி காலையில் 2 பேர் ஏதோ ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே லக்ஷ்மி வராங்க. அத்தை உங்களுக்கு விஷயம் தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னா தானே தெரியும், நானே இப்போ தான் வந்து வெளியில் பின்னாடி இருந்து வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை இவளுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்க போகுது, எக்ஸாம் எல்லாம் கிளியர் பண்ணிட்டா, இன்னொரு இன்டர்வியூ மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் வேலையா? ஏன்னா முன்னாடி 10,000 20,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தா இது கவர்மெண்ட்டில் சம்பளம் கொடுப்பாங்களா இருக்கும், அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அத்தை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இவ வந்துட்டு நம்ம இதான் பாக்கியராஜு இவன் சுரேஷ் சம்பாதிக்கிறத விட அதிகமான சம்பாதிப்பா, அதை விட அதிகமான கிரேடில் தான் வந்து போஸ்டிங் கொடுப்பாங்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 செலக்ட் ஆகிருக்கிறா அப்படின்னு மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு வந்துட்டு அப்படியே ரொம்ப ஷாக்காக எப்படி ஆன்ட்டு பார்த்துட்டு இருக்காங்க. சரி நான் போய் அம்மா அப்பாவுக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கே போய் கால் பண்ணி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே உடனே மதியோடைய அப்பா சொல்கிறாரு, எப்போவுமே உங்கள் வீட்டிலேருந்து கால் வரப்போலாம் வயிற்றில் நெருப்பு கட்டிட்டு தான் இருப்போம், என்ன சொல்ல போகிறாங்களோ எது சொல்ல போகிறாங்களோன்னு, ஆனால் முதல் முறையே நீ ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்கம்மா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, டைம் கிடச்சா வீடு வரைக்கும் வந்துட்டு போறியாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் ஒரு 1/2 மணி நேரத்தில் கிளம்பி நான் கண்டிப்பாக வீட்டுக்கு வரேன்ப்பா, ஏன் மதி என்கிட்ட எக்ஸாமில் இருந்து கூட சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா சொல்லலாம், அதுக்கப்புறம் நீங்கள் அதில் எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க, எனக்கும் தேவையில்லாமல் ப்ரெஷர் ஆகும், அதனால தான் சரின்னு சொல்லிட்டு காலேஜ் ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டு நாங்கள் ஒரு 3 ஸ்டாஃப் வந்து ட்ரை பண்ணோம், அதில் 2 பேர்த்துக்கு கிடச்சிருச்சு, இன்னும் ஒருத்தவங்களுக்கு முன் கிளியர் பண்ணல, நெக்ஸ்ட் இயர் கிளியர் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா, மாப்பிள்ளை என்ன சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்லுவார் பார்த்துட்டே நின்றுட்டு இருந்தாருப்பா, சரிப்பா நான் வீட்டில் வந்து நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. வச்சு இப்படின்னு திரும்புறப்ப பார்த்தா கரெக்டாக சுரேஷோடைய அப்பா வந்து நிற்கிறாரு. என்னம்மா கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி அவரே வந்து பேசுகிறாரு. இதை கேட்டோன்னே அப்படியே மதிக்கு ஒரே ஷாக் ஆகுது. மலரும் கவனிக்கிறாங்க. ஆமாம் மாமா
உண்மைதான் மாமான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பரவாயில்ல, கையை கொடுமா ஃபஸ்ட்டு, கையை கொடு. பரவாயில்லம்மா, நான் கூட என்னமோ நினச்சேன். பரவாயில்ல, நீயும் புத்திசாலி பொண்ணாக தான் இருக்க. என்ன எல்லாத்துக்கும் பெரியவங்ககிட்டலாம் கொஞ்சம் மதிப்பு மரியாதை கொடுத்து பேசுனீங்கன்னா இன்னும் வாழ்க்கையில் நல்லா முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இதை பார்த்துட்டு ரொம்ப நன்றிங்க மாமான்னு சொல்லிட்டு உடனே மதி எதிர்பார்க்காத அளவுக்கு டக்குன்னு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க சுரேஷ், இவன் காலையில் விழுந்து ஆசீர்வாதமெல்லாம் வாங்குவாளா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அப்போ உடனே மலர் சொல்கிறாங்க, மதி நீ உடனே கிளம்பி அப்பா அம்மா போய் பார்த்துட்டு வா, அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீ முன்னாடியே எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணதெல்லாம் கூட அவங்களுக்கு தெரியாதில்ல, சர்ப்ரைஸாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்த்து எதேச்சியா தங்கராஜு ரேவதியும் வராங்க. அந்த பக்கம் ஏதோ வேலையாக வந்தேன்னு சொல்லிட்டு ஏதோ ஃபங்க்ஷனுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு வராங்க. அப்போ சுரேஷ் இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. இதை கேட்டுன்னு என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் மாமா அப்படின்னு சொல்கிறப்போ சரிங்க வா அப்படின்னு சொல்லிட்டு வெளில கூப்பிட்டு போகிறாரு. ஆனால் ரேவதி இந்த விஷயத்தெல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ வெளியில் கூப்பிட்டு போயிட்டு, என்னடா அவன் இந்த வேலையிலேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வேலையை அவ்வளோ தூரம் மெனக்கட்டு காலேஜ் வேலையை போக வச்சேன், ஏன்னா திடீர்னு இதில் செலக்ட் ஆகிட்டாங்கிற, கவர்மெண்ட் வேலை கண்டிப்பாக கிடச்சிருமாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் மாமா, ஒரு இன்டர்வியூ மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்வியூ யார் எடுப்பாங்க என்னன்னு தெரியுமா ஏதாவது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் மாமா கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, மாமா நான் இருங்க ஒரு நிமிஷம், நீங்கள் இப்போ சொன்னீங்களே காலேஜ் வேலை, அப்போ நீங்கள் தான் அந்த சொல்லி அந்த காலேஜ் வேலையை போக வச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாண்டா, அன்றைக்கி நம்ம வீட்டில் நடந்த பிரச்சனைக்கு அவள் ரொம்ப திமிராக வேலைக்கு கிளம்பி போனால, அதை பார்த்துட்டு என்னால் தாங்கிக்க முடியல, வேலை இருக்கங்கிறது இவ்வளோ திமிருத்தனமாக பண்ணிகிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அது போகணும்னு நினச்சி எப்படி போக வச்சிட்டேன். ஆனால் இப்போ அடுத்ததாக பார்த்தா பர்மனெண்ட்டாக வேலை கிடச்சிரும் போல இருக்கே, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னம்மா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, அவள் வேலையிலேருந்து நம்மளுக்கு சந்தோஷம் தானே, பெருமை தானே அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா போச்சு போ, உன்னை விட ஹையர் போஸ்டிங்கில் இருந்தால் அவன் உன்னை மதிப்பாளாடா சொல்லு பார்க்கலாம். ஏற்கனவே ஒன்றும் மதிக்கிறது இல்லை, இதில் போஸ்டிங் வேறு அதிகமாக இருந்து சம்பளம் அதிகமாக வாங்கினா எப்படிடா மதிப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மாமா அதுக்கு என்ன மாமா நான் பண்ண முடியும், நான் வேணா ஏதாவது எக்ஸாம் எழுதி இன்னும் கொஞ்சம் முன்னாடி ஏதோ போஸ்டிங் வாங்க வேண்டியதா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நடக்கிற கதையில்லை, என்ன மாமா இப்படி சொல்லிட்டீங்க, எனக்கு திறமை இல்லைங்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அப்படிலாம் சொல்லடா, நான் சும்மா ஒரு பேச்சில் சொன்னேன், அதெல்லாம் இனிமேல் ட்ரை பண்ணி எக்ஸாம் எழுதி அதுக்கு கை மேலே லட்டு மாதிரி யார் இன்டர்வியூ எடுக்கிறாங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சுதுன்னா இவளுக்கு வேலை கிடைக்காத மாதிரி ஏதாவது பண்ணிடலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா போங்க மாமா, இதெல்லாம் ஹையர் போஸ்டிங்கு, அது இப்படிலாம் நம்ம போய் எதுவும் பேசிட முடியாது, கவர்மெண்ட் சைடு இதெல்லாம் ஏதாவது இந்த விஷயத்தில் ஏதாவது நம்ம ஏதாவது ஃப்ராட் பண்ணி வச்சுக்கோங்க, கடைசியில் நம்ம பேரெல்லாம் வெளில வந்துன்னா என் வேலையும் சேர்ந்து ஆப்பாயிருமாம்மா, ஏமாம்மா நீங்கள் வேறு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. சரிடா சுரேஷ் பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ரேவதி பேசி முடிச்சுட்டு கிளம்பலாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க போல இருக்குது, குரூப் க்ரியேட் பண்ணி ஷேர் பண்ணிகிட்டு இருந்தீங்க, பரவாயில்ல அவங்கெல்லாம் வேலை வாங்குறாங்க, நீயும் மலரும் உட்காந்து சும்மாவே எல்லாம் பேசிகிட்டுலாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி எங்களுக்கு வேலை கிடச்சிட்டா அந்த வேலையை நாங்கள் போய் வேலைக்கு போகிறதுக்குள்ளே விட்டுருவீங்களா என்ன, ஏதாவது பண்ணி கெடுத்துட மாட்டிங்களா நாங்கள் வேலைக்கு போகிறதுக்கு இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. என்ன குதர்க்கமாக பேசுகிறா, நம்ம மதி விஷயத்தில் தலையிட்டு காலேஜில் வேலை போன விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. வாய்ப்பே இல்லையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே காரில் ஏறிட்டு கிளம்புறாங்க. அடுத்த ரேவதி சொல்கிறாங்க, எப்படியோ நம்ம வீட்டில் ஒரு பெரிய ஆஃபீஸர் ஒருத்தவங்க வர போகிறாங்க, உண்மையாலுமே ரொம்ப கிரேட் தானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாம் எல்லாம் கரெக்டு தான், ஆனால் ஏற்கனவே 10,000 20,000 அத்தை சொல்கிற மாதிரி சம்பளத்துக்கே அவ்வளோ தூரம் திமிரு பண்ணுவாங்க, இப்போ இவ்வளோ தூரம் வேலை கிடச்சிட்டா அமைதியாக இருக்க போகிறாப்புல அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், அவங்கள மதியை பற்றி என்னன்னே தெரியாமல் சும்மா தேவையில்லாமல் வாய் விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக ரேவதி பேசுகிறாங்க.